இந்தியாவிற்கான பாகிஸ்தானின் முன்னாள் தூதர் அப்துல் பாசித் அந்த நாட்டின் உண்மையான போர்க்குணத்தையும் அதன் ஆபத்தான சிந்தனையையும் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார். பாகிஸ்தானின் அணு ஆயுத நிலையங்கள் மீது அமெரிக்கா எப்போதாவது தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் எவ்வித தயக்கமுமின்றி மும்பை மற்றும் டெல்லி மீது குண்டு வீச வேண்டும் என்று அவர் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா எங்களது ஏவுகணை எல்லைக்குள் இல்லை என்பதால் நாம் இந்தியா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்றும் மும்பை மற்றும் டெல்லி நகரங்களை நாம் தாக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதன் பிறகு ஏற்படும் விளைவுகளை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்பது அவரது பேச்சின் சாராம்சமாகும். இது ஏதோ சமூக ஊடகங்களில் உடவும் ஒரு சாதாரண நபரின் கருத்து அல்ல. 2014 முதல் 2017 வரை புதுடெல்லியில் பாகிஸ்தானின் உயர்மட்ட தூதராக பணியாற்றிய ஒருவரே இத்தகைய கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்திய தலைவர்களுடன் அதிகாரப்பூர்வ கூட்டங்களில் பங்கேற்றவர் மற்றும் இரு நாட்டு உறவுகளை பேணும் பொறுப்பில் இருந்தவர் இவ்வளவு பொறுப்பற்ற முறையில் பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாசித் முன்வைத்துள்ள இந்த தர்க்கம் மிகவும் பைத்தியக்காரத்தனமானது மற்றும் ஆபத்தானது. ஒரு மூன்றாவது நாடு பாகிஸ்தானை தாக்கினால் அந்த போரில் சம்பந்தமே இல்லாத இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அமெரிக்காவை தாக்க தங்களுக்கு திறனில்லை என்பதால் அருகிலிருக்கும் இந்தியாவை தாக்குவோம் என்பது எந்தவொரு இராணுவ உத்தியிலும் சேராதது. இது தற்காப்புக்கான சிந்தனை அல்ல, மாறாக ஒரு அண்டை நாட்டின் மீது கொண்டுள்ள தீராத வவறுப்பின் அடிப்படையில் உருவான அழிவு சிந்தனையாகும். பாகிஸ்தானை ரஷ்யா மற்றும் சீனா மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகளுக்கு இணையாக உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத அச்சுறுத்தல்களில் ஒன்றாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக பட்டியலிட்ட சில நாட்களிலேயே பாசித் இத்தகைய கருத்தை கூறியுள்ளார். பாகிஸ்தான் மிக வேகமாக தனது ஏவுகணை திறனை விரிவுபடுத்தி வருவதாகவும் அதன் அணு ஆயுதங்களின் பாதுகாப்பு குறித்து கவலைகள் அதிகரித்துள்ளதாகவும் அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் தெரிவித்திருந்தார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் போரை பார்க்கும் பாகிஸ்தானின் ஆளும் வர்க்கம் ஒருவேளை அமெரிக்காவின் பார்வை தங்கள் பக்கம் திரும்பினால் என்ன செய்வது என்ற அச்சத்தில் உள்ளது. உலக நாடுகள் ஏன் தங்களை அணு ஆயுத அச்சுறுத்தலாக கருதுகின்றன என்று சிந்திப்பதற்கு பதிலாக இந்திய நகரங்கள் மீது குண்டு வீசுவோம் என்று மிரட்டுவதே பாசித்தின் பதிலாக உள்ளது. இத்தகைய மிரட்டல்களுக்கு இந்தியா வார்த்தைகளால் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்தியாவின் இராணுவ வலிமையே அதற்கு போதுமான பதிலாகும். இந்தியா நிலம் மற்றும் கடல் மற்றும் வான் என 3 வழிகளிலும் அணு ஆயுதங்களை தாக்கும் திறனை கொண்டுள்ளது. இந்தியாவின் அக்னிரக ஏவுகணைகளால் பாகிஸ்தானின் எந்தவொரு மூலையையும் துல்லியமாக தாக்க முடியும். மேலும் பாகிஸ்தானால் ஈடு செய்ய முடியாத அளவிற்கு இந்தியாவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் ஒரு வலுவான கேடயமாக உள்ளன. இந்தியாவின் பொருளாதாரம் பாகிஸ்தானை விட 10 மடங்கு பெரியது. 2025ஆம் ஆண்டு நடந்த மோதலில் இந்தியாவின் இராணுவ மேலாதிக்கம் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. மும்பை அல்லது டெல்லி மீது பாகிஸ்தான் ஏதேனும் ஒரு தாக்குதலை நடத்தினால் அதற்கு இந்தியா அளிக்கும் பதிலடி என்பது பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே உலக வரைபடத்தில் இல்லாத அளவிற்கு பேரழிவை தரும் என்பதில் ஐயமில்லை. பாசித்தின் இந்த அறிக்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் தற்காப்பிற்காக உருவாக்கப்பட்டவை அல்ல. தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு போரை காரணம் காட்டியாவது இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் ஆளும் வர்க்கம் கனவு காண்கிறது. இதையே அமெரிக்க உளவுத்துறையும் ஒரு உலகளாவிய அச்சுறுத்தலாக அடையாளம் கண்டுள்ளது. வேறொரு நாடு நடத்தும் தாக்குதலுக்கு அண்டை நாட்டு நகரங்கள் மீது குண்டு வீசுவோம் என்று ஒரு முன்னாள் தூதரை பகிரங்கமாக பேசுவது அந்த நாடு ஒரு பொறுப்பான அணு ஆயுத நாடு அல்ல என்பதை காட்டுகிறது. பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதங்களை கொண்ட அராஜக நாடு என்பதை உலகம் உணர வேண்டிய தருணம் இதுவாகும்.